snehalaya silks in women's day slogan contest il participate panni Malaysia sellum vaaipai perunga. When I was getting married to Dushyanth, somebody told me, you're just not getting married to Dushyanth, you're getting married to the family. அப்படின்னாங்க. எனக்கு அப்போ அது புரியல. I have my own life. This is my life. My child is going to grow up to be an individual. நானும் ஒரு இண்டிவிஜுவல் தானே. நான் ஏன் என் ஃபுல் லைஃபை என் சைல்டுக்காக கொடுக்கணும்? ஒரு பொண்ணு வந்து கேட்டா, அக்கா எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், சானிட்டரி நாப்கின் கொடுங்க, எனக்கு அதுதான் வேணும். அப்போதான் எனக்கு தோணுச்சு, ஸோ இப்போ வர சானிட்டரி நாப்கின்ஸ் யாராவது இந்த மார்க்கெட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் இட் இப்போ வந்து மெடிக்கல் கிரேட் சிலிகான் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா? இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற பேட்ஸ் வந்து டாப் லேயர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி பிளாஸ்டிக். சரிங்களா? ஸோ அண்ட் தேர் மச் மோர். ஐ யூஸ் டு ஸ்லீப் அ லாட். எனக்கு யாருமே பார்க்க பிடிக்காது. என் பையனை கூட எனக்கு பார்க்க பிடிக்காது. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லலை. நான் சொல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாயிருக்கிறவங்க பேசதான் செய்வாங்க. பட் ஐ திங்க் அதெல்லாம் தாண்டி டு ஜஸ்ட் சே ஹெல் வித் எனி ஆஃப் யூ, திஸ் இஸ் மை லைஃப், I will lead it the way I want to lead it. அவல் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜே கல்யாணி. இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் சிவாஜி சார். அவங்களுடைய சன் ராம்குமார் அவர்கள், அவங்களுடைய சன் துஷ்யந்த் அவர்கள், அவங்களுடைய வைஃப் அபிராமி துஷ்யந்த் அவர்கள். என்னடா ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளோ பெருசா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பட் இவங்களுடைய ஐடியேஷன், தாட் ப்ராசஸ் எல்லாமே லார்ஜர் தன் லைஃபா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். யூஸ்வலா செலிபிரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தாலே நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் பண்ணி பார்த்துருப்போம். பட் ஆனா இவங்க ரொம்ப சோஷியலி சென்சிபிளா, ரெஸ்பான்சிபிளான பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தியும் அவங்களுடைய பிசினஸ் பத்தியும் பேச இருக்கோம். ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். வெரி ஹாப்பி அண்ட் டிலைட்டட் டு மீட் யூ ஹியர். Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பிராண்ட் அண்ட் அதனுடைய தொடக்கம் இஸ் ஆல் ட்ரூலி இன்ஸ்பைரிங். ஸோ எனக்கு இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய யங் ஏஜ், அந்த சைல்ட்ஹுட் பீரியட் வந்து எப்படி இருந்திருக்கு, நீங்க வந்து எப்படிப்பட்ட பர்சனா இருந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரம் தேர். ஸோ டெல் அஸ் அபௌட் தட். ஸோ நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அப்பா தாத்தா எல்லாருமே வி கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் ஃபேமிலி. ஸோ அப்படியே படித்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபேஷன் டிசைனிங் தான் படித்தேன். ஹேட் மை ஓன் பிஸ்னஸ் ரன்னிங் பிஃபோர் மேரேஜ். ஸோ கல்யாணம்னு வந்ததுக்கப்புறம் என்டரிங் இன்டு யூனோ சிவாஜி கணேசன்ஸ் ஃபேமிலின்றது இஸ் ஒரு 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 மிகப்பெரிய மாற்றமாக இருந்துச்சு. மாற்றம்னா எந்த சென்ஸில் சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள், பிகாஸ் கம்மிங் ஃப்ரம் அ நான் ஃபிலிம் பேக்ரவுண்ட் என்ட்ரிங் இன் டு திஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். பட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே சென்னையில் தான் படித்தேன். அண்ட் பிஸ்னஸும் அதுக்கு முன்னாடி ரன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே லைஃப் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஸோ ஃபேஷன் டிசைனிங் படிச்சிங்க. இப்போ ஃபேஷன் டிசைனிங் வந்து பேக்ரவுண்டில் இருந்திருக்கு அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அது ரீதியாக ஒரு ஃபேஷன் டிசைனராகவோ இல்லை ஒரு ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும். பட் அதை தாண்டி வை டிட் யூ சூஸ் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி? ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஒரு 2-3 படங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டிட் ஸ்டைலிங் ஃபார் சம் மூவிஸ். என்ன படங்கள் தெரிஞ்சுக்கலாம்? எங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் மீன் குழம்பும் மண்பானியும் and another movie which is yet to be released. அண்ட் மிஸ்டர் ஜெயராம் இருக்கார் இல்லையா, மலையாளம் ஆக்டர், அவருக்குமே ஒரு 2 படங்கள் பண்ணேன், நான் ஸ்டைலிங் பண்ணேன். பட் அதெல்லாம் அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். இட்ஸ் அ பேஷன். பட் என்னவோ எனக்குள்ள சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணுன்றது சின்ன வயசுலேருந்தே இருக்குது எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எப்பவுமே சொல்வார், பிகாஸ் he was a businessman, நம்ம வந்து சொசைட்டிக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும், we should give back something to the society. ஏன்னா நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் them. So we should be able to give back to them is something that we were brought up with. அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி. ஸோ அதனாலேயே ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் என்ன பண்ணணுன்றது தெரியல, எப்படி ஆரம்பிக்கணுன்றது தெரியல. ஸோ நிறைய அவென்யூஸ் எடுத்தேன், லைக் மார்க்கெட்டிங், இதாவது நிறைய பண்ணேன். பட் எனக்குன்னு ஒரு சந்தோஷம் அதில் வரல. ஐ வாஸ் நாட் ஹாப்பி இன் வாட் ஐ வாஸ் டூயிங். ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். தென் ஒரு நாள் என்னாச்சு, என்னோட பையனோட பர்த்டேக்கு ஒரு ஸ்கூலில் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சா, அக்கா எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், சானிட்டரி நாப்கின் கொடுங்க, எனக்கு அதுதான் வேணும், நாங்கள் யூஸ் பண்ண நாப்கினே வாஷ் பண்ணி காய வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சாப்பாடை விட அவங்க சானிட்டரி நாப்கின் கேட்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அவங்களுக்கு, அது வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா.
ஸோ ஏதாவது பண்ணணும்னு அப்பதான் எனக்கு தோணுச்சு. ஒரு ஐடியா வந்திருக்கு. பட் இந்த சானிட்டரி நாப்கின் எடுத்தா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி சென்சிபிளான ஒரு விஷயத்தை தாண்டி ஐ திங்க் சென்சேஷனலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி நிறைய இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இப்பதான் we have all broken the walls and நிறைய இடத்துல எனக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு, இல்லை ஐ ஹேவ் மை menstrual cycle அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ யூஸ்வலாக இந்த பெண்களுக்கான menstrual cycle அப்படின்னு சொல்லும்போது as you said நிறைய இடத்துல இப்போ வந்து பேட்ஸ் அப்படிங்கிறது ஈவன் இந்த villages we're able to see. பட் அந்த பேட்ஸ் வந்து ஹைஜீனிக்காக இருக்கா, இல்லை உண்மையாலுமே அதில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து ஆர்கானிக்காக ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அண்ட் ஐ திங்க் அந்த கேள்விக்கான பதில் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. we just அந்த மந்தோடைய பீரியட்ஸ் வருது அப்படின்னா ஓகே இதை போய் வாங்கணும் we are done அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் உங்களுடைய பேட்ஸும் நார்மலாக இப்போ மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேட்ஸுக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ சானிட்டரி நாப்கின் பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக்ன்றது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஆர்கானிக் பேட்ஸ் செய்யலாம். ஆனால் அதை வந்து ஒரு லேடி வந்து நாட் மோர் தென் ஒரு half an hour to 45 minutes யூஸே பண்ண முடியாது. அது ஆர்கானிக்கா செஞ்சா சரிங்களா. இப்போ நீங்களும் ஒர்க்கிங், நானும் ஒர்க்கிங், நம்ம காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவோம். ஒரு பப்ளிக் டாய்லெட்ல நம்ம போய் சானிட்டரி நாப்கினை மாத்துறதுக்கான ஒரு இதுவும் நம்மளுக்கு பிடிக்காது அண்ட் நம்ம மாற்றவும் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்றது? வி கேன் நாட் யூஸ் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ வர சானிட்டரி நாப்கின்ஸ் யாராவது இந்த மார்க்கெட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங் கிமிக் ஃபார் தெம் டு செல் இட். ஆர்கானிக்கா ஒரு சானிட்டரி நாப்கினை செய்யறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா. அது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தெம் டு செல் தேர் ப்ராடக்ட். பட் என்னோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்கானிக்னு என்றைக்குமே நான் அதை சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆர்கானிக்காக செய்ய முடியாது ஃபர்ஸ்ட். அண்ட் நம்பர் 2 வந்து இட் இஸ் நாட் லாங் லாஸ்டிங், டெஃபினெட்லி நாட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு டெல் த ட்ரூத். இதுதான் இப்போது வெளியில் வைக்கிற ப்ராடக்ட்டுக்கே கேன்சர் வருது, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்றாங்க ஃபார் அ சானிட்டரி நாப்கின். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. கப்ஸுங்கிறாங்க, டாம்பான்ஸ் ரொம்ப வருஷமாக யூஎஸ்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் டு இன்சர்ட் சம்திங் அ ஃபாரின் பாடி இன்டு யோர் ஓன் பாடின்றது இஸ் வெரி ஹார்ம்ஃபுல், இட்ஸ் வெரி பாய்சனஸ். இப்போ வந்து மெடிக்கல் கிரேட் சிலிகான் அப்படிங்கிறாங்க, நம்ம என்ன போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விமன் வந்து அந்த வகையில் எது பண்ணாலுமே கொஞ்சம் யோசிச்சு அவங்கவுங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இது பண்ணலாமா. ஏன்னா உங்கள் பாடி வேற என் பாடி வேற சரிங்களா. உங்கள் பாடி certain sanitary napkins it can get used to it, but என் பாடி will be sensitive to that. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க யோர் பேட்ஸ் ஆர் நாட் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய பேட்ஸுக்கும் உங்களுடைய பேட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்போ பார்க்க முடியும்? ஸோ இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற பேட்ஸ் வந்து டாப் லேயர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி பிளாஸ்டிக் சரிங்களா. ஸோ அண்ட் தேர் மச் மோர் அஃபோர்டபுள் ஆல்சோ சரிங்களா. இந்த நார்மல் நாப்கின்ஸ் வந்து ஏன்னா பிளாஸ்டிக் வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாங்கி அதை அப்படியே வைக்கலாம். ஸோ நீங்கள் அந்த பிளாஸ்டிக்லேயே ரொம்ப நேரமாக உட்காடுறீங்க சரிங்களா. ஸோ அந்த பிளாஸ்டிக்ல என்ன ஆகுது, அந்த பிளட் ஊறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம உட்காந்து எழுந்து அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ஸ்கின் ரேஷஸ் நிறைய வரும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். பட் என்னோட நாப்கின் பார்த்தீங்கன்னா டாப் லேயர் இஸ் ஃபுல்லி காட்டன் சரிங்களா. இட்ஸ் வெரி வெரி சேஃப் அண்ட் அப்சார்பபிலிட்டி. ஸோ மேலே ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். அண்ட் பாட்டம் லேயர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரீதபிள் பாட்டம் லேயர். உங்களுக்கு வந்து ஏர் வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ யூ ஆர் ஏபிள் டு ப்ரீத் like how number lungs need air, usually even during your periods time that area needs air to circulate. மூடியே இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க, டேம்ப்னஸ், மாய்ஸ்சர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதில் தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குது, அதுலேருந்து தான் அதர் ஹெல்த் இஷ்யூஸே நம்மளுக்கு ஆரம்பிக்குது. அண்ட் அது உடனே தெரியாது. ஒவ்வொரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6 months 8 months கழிச்சு தான் அது வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு போவோம். ஏதோ ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வரும், டெஸ்ட்டுக்கு போவோம். அது லீட்ஸ் டு ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள். எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மகனுடைய ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பொண்ணு கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த டைம்ல இஃப் யூ வுட் ஹவ் தாட் நீங்கள் வந்து போய் ஒரு சானிட்டரி நாப்கினை கடையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் அதை தாண்டி அதை பண்ணணும், ப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இவ்வளோ விஷயங்களை மாற்றி அமைக்கணும்னு தோன்ற அந்த ஒரு ஐடியேஷன் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து எப்பவுமே ஐ வாண்ட் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த டைமில் தான் எனக்கு தோணுச்சு, சரி ஏன் நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சானிட்டரி நாப்கின் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த டைமில் தான் நிறைய அப்போ கோவிட் வேறு வந்துருச்சு. அண்ட் இட் கேவ் மீ தட்
டைம் டு ஆக்சுவலி டூ மை ரிசர்ச். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற சானிட்டரி நாப்கின்குள்ளே என்ன இருக்குது, நம்ம அதுலேருந்து என்ன புதுசாக பண்ணலாம், இன்னும் எவ்வளோ சேஃபாக பண்ணலாம், குவாலிட்டியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச். பட் நானும் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தேன், நிறைய யூனோ லைக் டெட் எண்ட்ஸ் மீட் பண்ணேன். இதுக்கு மேலே நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ரேட்டுன்றது ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து அஃபோர்டபிலிட்டின்ற ஒரு ப்ராப்ளமை நான் மீட் பண்ணேன். எல்லாருமே இந்த குவாலிட்டியான சானிட்டரி நாப்கினை அஃபோர்டபுளாக எப்படி என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது என்னோட ரேட், என்னோட இதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான சானிட்டரி நாப்கின்ஸை வந்து முக்கவாசியான பெண்கள் வந்து they will not be able to afford it. ஓகேங்களா? ஸோ இப்போ ஐடியில் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் வாங்குவாங்க. But what about middle class and lower middle class women who cannot? So அதனால என்னோட குவாலிட்டியை நான் வந்து மெயின்டைன் பண்ணி அட் த சேம் டைம் அஃபோர்டபுளாக பண்ணணுன்றதுக்காக ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் பார்க்கும்போது வெரி ரேர்லி வி see people who talk about their insecurities. எனக்கு இதெல்லாம் பயமா இருந்தது, நான் இதெல்லாம் ஃபைட் பண்ணேன் அப்படின்னு சொல்றது பீப்புள் வந்து ரொம்பவே கம்மின்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒன் அமங் யூ, ஐ மீன் யூ ஒன் அமங் தட். ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இஃப் ஐம் ரைட் டிப்ரெஷன் கூட யூ ஃபாட் அண்ட் தென் யூ கேம் பேக் அண்ட் திருப்பி வந்த போது யூ பவுன்ஸ்ட் பேக் லைக் எனி திங். இல்லை, டு பீப்புள் அவுட் தேர் ஃபைட்டிங் டிப்ரெஷன் ஆர் ஹவு டிட் டிப்ரெஷன் சவுண்ட் ஃபார் யூ? டிப்ரெஷன்ன்றது இட்ஸ் இனிஷியலாக பார்க்கும்போது அப்போ ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ. சரிங்களா? இப்போ வந்து தீபிகா படுகோன் அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஸோ எல்லாரும் டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பேக் when I was going through depression could be because of many reasons. It could be because of the way you look, your body. ஐயோ நான் இப்படி இருந்தனே, இப்படி ஆயிட்டனே அப்படின்ற டிப்ரெஷன். It could be financial depression. It could be anything for anybody. சரிங்களா? First time I faced depression was after I had my first son. Okay. அவ்வளோ வெயிட் போட்டு, because I've never seen myself, you know, with அந்த மாதிரியான ஒரு பாடி and you know people looking at me differently. ஓ இப்போ இருக்கிற people வந்து they won't think twice to say, ஓ என்னாச்சு உனக்கு, ரொம்ப சாப்பிட்றியா? I'm not talking about people outside, people in the family itself. They will not realize, ஓ அவங்களை கிண்டல் பண்ணா அவங்களுக்கு வந்து you know it will hurt themன்றதை அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டக்குன்னு ஒரு வார்த்தை, they won't do it on purpose, பட் சும்மா ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு எனக்குள்ளேயே நான் போயிட்டேன். அண்ட் ஐ பில்ட் அ வால் அரவுண்ட் மை செல்ஃப். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லலை. நான் சொல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த டைம் அண்ட் யார்கிட்ட ரீச் அவுட் பண்ணுறது, என்ன பேசுறது ஒன்றுமே தெரியவும் இல்லை அந்த டைமில். ஸோ தட் வாஸ் அ டைம் when I said கொஞ்ச நாள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் என்னன்னு எனக்குள்ள தெரியல, இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது there were a lot of women, not here, like யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா யூனோ பாடி பில்டிங் பண்ணி அவங்க எப்படி அதை வெளியில் வந்தாங்கன்றதை பார்த்து திருப்பியும் அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் என்னால் முடியாது, ஏன் நான் எப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹேட் அ சைல்ட் டசன்ட் மீன் ஐம் புல் டவுன் பை இட். இல்லை, I have my own life. This is my life. My child is going to grow up to be an individual. நானும் ஒரு இண்டிவிஜுவல் தானே. நான் ஏன் என் ஃபுல் லைஃபை என் சைல்டுக்காக கொடுக்கணும்? நம்ம குழந்தை இது அதுன்னு வளரும், எல்லாருமே கூட இருக்கணும். ஐயோ நீ பால் கொடுக்கலையா, ஐயோ நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி நம்மளை ஊட்டி அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. பட் அட் தட் டைம் யூ லூஸ் யுவர் செல்ஃப். தே கால்ட் இட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. பட் அதையும் தாண்டி தேர் வாஸ் அ டிப்ரெஷன் இன் மை செல்ஃப், தட் சேட்னஸ். அது என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல. சாரி ஃபார் இன்டரப்டிங், பட் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐ திங்க் ஒரு 18 years 17 years 16 years கிட்ஸு கூட ஒரு டைமில் வந்து when they face failures, இல்லை ஒரு டைமில் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஏதாவது ஒரு டைமில் ஒரு லோக்கியாக ஃபீல் பண்ணால் அதை வந்து வெளில எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இதுதான் டிப்ரெஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலே வந்து நிறைய பேர் they're losing their lives. நீங்கள் when did you identify, ஓ I'm depressed, really I'm depressed, இதுதான் என்னுடைய காரணம், or I'm feeling sad somehow, மேபி இதுதான் என்னோட ரீசன், அதனால தான் I'm trying to work out அப்படிங்கிறது எப்போ ஐடென்டிஃபை பண்ணீங்க? That's very important. I used to sleep a lot. எனக்கு யாருமே பார்க்க பிடிக்காது. கதவு என் பையனை கூட எனக்கு பார்க்க பிடிக்காது. ஸோ என் பையனை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுடுவேன்.
So only like school இருக்கும்போது அந்த 5 days எப்படியாவது I'll manage to send him to school, or my husband will take over that time because he understood something was wrong but he didn't know what was wrong. Okay. So he'll say சரி பரவாயில்ல நீ இரு அப்படின்வாரு. எனக்கு அட்லீஸ்ட் அந்த சப்போர்ட் இருந்துச்சு. நிறைய விமனுக்கு அந்த சப்போர்ட் கூட இல்லை. என்ன உனக்கு சும்மா படுத்துக்கிட்டே இருக்கேன்னு கேட்பாங்க நிறைய பேர். பட் மை ஹஸ்பண்ட் நியூ சம்திங் வாஸ் ராங். தூங்கிட்டே இருப்பேன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய. என்னன்னே எனக்கே தெரியல. ஒரு மாதிரி யாருமே ஃபேஸ் பண்ண பிடிக்காது. ரூம்ல கது சாத்திப்பேன். லைக் ஹவுஸ் ஹெல்ப் கூட எனக்கு பார்க்க பிடிக்காது. அவங்களெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஐயோ நம்மளை பார்க்குறாங்களே, நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. See, depression was not even that phase கூட இல்லை. ஆஃப்டர் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரும்போது when I'd lost that weight, there were a lot of people who said, அவங்க வந்து பேரியாட்ரிக் இது பண்ணிக்கிட்டாங்க, சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க, இந்த லைப்போசக்ஷன் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. லாட் ஆஃப் பீப்புள் வாயிருக்கிறவங்க பேசதான் செய்வாங்க. பட் ஐ திங்க் அதெல்லாம் தாண்டி டு ஜஸ்ட் சே ஹெல் வித் எனி ஆஃப் யூ, திஸ் இஸ் மை லைஃப், I will lead it the way I want to lead it. Okay. நான் கஷ்டப்படும் போது with depression nobody came இல்ல. So who are you to say if I did a surgery? Even if I did a surgery, it's my wish, my body, right? நீங்களாம் யார் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு? பிகாஸ் டுடே எல்லாரும் இன்னொருத்தவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க, இப்படி தான் இவங்க அப்படின்னு. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா how do you know what they are facing? Very true. Absolutely. I think இன்னொரு காமன் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து டிப்ரெஸ்டாக இருக்கும்போது we wanted to talk it out இல்லை, ஆனால் நம்ம போய் பேசும்போது இப்படி நினச்சிருவாங்களோ, மேபி நான் கொஞ்சம் வீக்குன்னு நினச்சிருவாங்களோ, இல்லை இதெல்லாம் எனக்கு பயம் நினச்சா அதை வச்சே ப்ளே பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஐ திங்க் அது எனக்குமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டு எனி இண்டிவிஜுவல் இன் தட் ஆஸ்பெக்ட் எல்லாருக்குமே அது இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க யூ ஹேவ் த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ், என்னை பார்த்தா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்காது. அப்போ உட்காந்து யாரையாவது ஷேர் பண்ணோம், வெண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணீங்க? வாட் வாஸ் த சொல்யூஷன் ஃபார் இட்? வெண்ட் அவுட்ன்றது ரொம்ப ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு காட். இட் வாஸ் ஒன்லி மை ஹஸ்பண்ட் அண்ட் மை மதர். ஓகே. பிடிச்ச ரெண்டு பேரையும் துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி விட்டுடுவேன். ஸோ பட் ஐம் ஜஸ்ட் கிரேட்ஃபுல் டு காட் தட் he's given me these two people in my life, and my family, of course, my in-laws. I lost my father very early. 10th standard படிக்கும் போதே அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ ஐ திங்க் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து God has given me my in-laws. Okay. Both Mr. Ramkumar and Mr. Prabhu have been not my father-in-laws, they've been my father. கூப்பிடுறதே பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ் பீப்புள் ஆக்சுவலாக. நல்ல தைரியமாக பண்ணுங்க, நாங்கள் இருக்கிறோம் உங்கள் பின்னாடி அப்படின்னு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் மை மதர்-இன்-லா, ஷீஸ் பின் லைக் அ மதர் டு மீ. ஸோ என்றைக்குமே ஒரு வார்த்தை கூட ஒரு 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 திட்டி கூட என்னை பேசினதே கிடையாது. இது வரைக்கும் 12 years ஆஃப் மை மேரேஜ் தேவ் ஆல்வேஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. தட் வே ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். இனிஷியலி ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணார். ஹி ஐடென்டிஃபைட் சேயிங் சம்திங் இஸ் ராங் வித் யூ, என்ன அது உனக்கு அப்படி பேசும்போது கூட நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் இல்லை சும்மா ஏன் என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் பண்ணுவேன். தென் ஐ ரியலைஸ் தட் ஐ நீடட் சம் கைண்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன் or external help. So that is when I met a couple of psychiatrists. இப்போ நம்ம இதில் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்னு சொன்னாலே மென்டல் அப்படின்னு தான் people think. It's actually not. அவங்க வந்து இப்போ கவுன்சிலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, where you go and you talk to them and you say what you feel. நார்மலாக வந்து there are certain things என்னால் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட என்னால் பேச முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இவங்க கிட்ட போய் ஓப்பனாக இது எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு இது ஹர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஓப்பனாக அவங்க கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்மளேருந்து வெளியில் வந்துடும். So when it's out of our system, you feel so liberated. அந்த ஒரு happiness இருக்கு பாருங்க, nothing can beat that. So it really helped to go meet my counselor and ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. And I think you were also talking about fitness. நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதா சொன்னீங்க. ஸோ உங்களுடைய ஃபிட்னஸ் ரெஜைம் இல்லை திஸ் இஸ் வாட் ஐ டிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரொட்டீனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்ரிடே கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். எஸ்பெஷலி டியூரிங் கோவிட் டைம்லலாம் என்ன பண்ணுறது, வீட்டில் உட்காந்துட்டு. ஸோ காலையில் சும்மா வெயிட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஈவினிங் வந்து வீட்டில் வாக் போவேன். ஸோ ஜஸ்ட் கீப்பிங் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட், அந்த கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் சம்திங். டிப்ரெஷன் நம்ம பேசணும் இல்லை, இட்ஸ் நாட் just a one-time thing. Okay. If you let it will come back again. Right. It's not
அது பாடியாக கூட இருக்கலாம் இல்லை வேறு ஆஸ்பெக்டில் கூட இருக்கலாம். ஸோ ஈவன் லைக் லாஸ்ட் இயர் ஐ ஃபேஸ்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் டிப்ரெஷன். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, இப்போ கூட எனக்கு சொல்ல தெரியல ஏன் நான் டிப்ரெஸ்டாக இருந்தேன். இட் குட் பி ஒர்க் ஸ்ட்ரெஸ், இட் குட் பி பேலன்சிங் பிட்வீன் ஹோம், ஒர்க், கிட்ஸ், myself, to take care of myself, my mental, அது என்னால் பண்ண முடியலையேன்ற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அது கூட it can lead to depression. So இப்போ I've again put on weight. It happens to everybody. It's just how you bounce back, how you come back. Okay. இன்னைக்கு கூட இன்டர்வியூ முன்னாடி I was texting my husband saying ஐயோ ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி இருக்கு, like I don't think so. You look really beautiful. நிஜமா, I'm not telling this to flatter you, but உண்மையாலுமே அழகா இருக்கீங்க. I love your hairstyle, your entire look. Thank you. So இந்த ஹேர் கட் பண்ணது கூட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன மொட்டை அடிச்சிட்டீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்ல, ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல, போய் முடிய கட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. So just what you are and how you bounce back from things. Okay. I think இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்லயே உங்களுடைய கிட்ஸை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். நீங்க எவ்வளவு தூரம் இதுல இருந்து எவால்வ் ஆகி வெளில வந்திருக்கீங்களோ அவங்களும் அந்த எவல்யூஷன் பீரியட்ல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எப்படி இருக்காங்க, how do they react அந்த டைம்ல, and இப்போ tell us about them as well. So I have 2 boys. So older one is 11, younger one is 7. சின்னது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு பேரே நாங்கள் சுனாமின்னு தான் வச்சுருக்கோம் வீட்டில். ஆமாம். ஸோ அந்த பட் மை ஓல்டர் சன் இஸ் வெரி வெரி ஹீஸ் அ வெரி கான்ஃபிடென்ட், வெரி எம்பத்தட்டிக் பாய். இப்போது எப்படின்னா, இப்போது ஸ்கூலில் வந்து நிறைய பசங்களை புலி பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த பையன் அழுதான்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் அவனுக்கு யாருன்னே தெரியாது, ஓல்டர் பாய்ஸாக கூட இருக்கட்டும், கேர்ள்ஸாக கூட இருக்கட்டும், டோன்ட் வரி, ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட், நான் இருக்கேன் உனக்கு, அந்த மாதிரி ரொம்ப எம்பத்தட்டிக், வெரி கான்ஃபிடென்ட் ஹீ இஸ். He's that kind of a person. So it is very important for us to raise kids like that today. Okay. To be more empathetic, non-judgmental. Let them be. அவங்க என்ன பண்றாங்களோ, எனக்கே வந்து அட்வைஸ் பண்ணுமா, விட்டுடுங்களம்மா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிறீங்க, அது வந்தா வரட்டுமே அப்படின்னு. ஆமா. ஸோ I'm very blessed that way, happy and blessed. Right. So உங்களுடைய கல்யாணம்ங்கிறது ஒரு காதல் கல்யாணமா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜா இல்ல எப்படி நடந்தது? It's an arranged marriage தான். So என் பர்த்டே அன்னைக்கு I met my husband 12 years back. And அதுக்கப்புறம் we had our courtship for about 6 months and then we got married. So it's been எல்லா மேரேஜ்லயும் நடக்கிறது தான், like a roller coaster, ups and downs in our marriages, but yeah, we're going on. Right. So ஒரு நான் ஃபிலிம் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் பேக்ரவுண்ட் கூட வரும்போது ஐ திங்க் நிறைய விஷயங்கள் அடாப்ட் ஆயிக்கணும், நிறைய விஷயங்கள் ரொம்ப கான்ஷியஸா பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க? உங்களுக்கு அது எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்டலா இருந்தது? Initially ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. Because when I was getting married to Dushyanth, somebody told me, you're just not getting married to Dushyanth, you're getting married to the family அப்படின்னாங்க. எனக்கு அப்போ அது புரியல. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் it was to see a vast family. நானே ஜாயிண்ட் ஃபேமிலி தான், எங்க அப்பா சைடில் சொல்றேன். திஸ் இஸ் லைக் ஜாயிண்ட் ஃபேமிலிலையும் பெரிய ஃபேமிலி. ஆமா, மச் மெகா. ஸோ இட் டுக் அ லாங் டைம். இட் டுக் எனக்கு 1 year ஆச்சு டு நோ ஹூ காட் மேரிட் டு ஹூ. பட் அந்த அடாப்டேஷன்ன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கம்மிங் ஃப்ரம் அ நான் ஃபில்மி பேக்ரவுண்ட், ஐ யூஸ் டு லிவ் அ வெரி இண்டிபெண்ட்டாக இருந்தேன். ஐ யூஸ் டு ரன் மை ஓன் பிஸ்னஸ். அண்ட் இப்போ வெளியில போறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா ஷார்ட்ஸ் போட்டு அப்படியே போயிடுவேன், எதை பத்தி யோசிக்க மாட்டேன். ஐ வுடன்ட் கேர் அபவுட் மை லுக் ஆர் எனிதிங். சும்மா ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு க்ரோசரி ஷாப்பிங் அப்படி போவோம். ஸோ கல்யாணம் ஆகி இங்க வந்ததுக்கு அப்புறமா யூ கான்ட் கோ அவுட் லைக் தட். கேட், அந்த கேட்டை விட்டு வெளியில போனாலே பீப்புள் ஆர் ஸ்டேரிங் அட் யூ, ஹூஸ் கோயிங். It becomes a news இல்ல. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு டு அடாப்ட் டு தட் கைண்ட் ஆஃப் அ லைஃப் ஸ்டைல். ஜாயிண்ட் ஃபேமிலி பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐ ஜென்யூன்லி மிஸ் பீங் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. என்ன நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது 4 பேருமே ஒரு டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் ஐ திங்க் நாங்க மீட் பண்றதே ரொம்ப ரேரா இருக்கும். பட் பீங் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் லைக் வெரி வெரி பியூட்டிஃபுல். நிறைய எமோஷன்ஸ், நிறைய அப்ஸ் டவுன்ஸ் அஃப்கோர்ஸ். பட் இந்த காலகட்டத்தில் ஆர் சம்வேர் ஆர் தி அதர் பீங் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் லைக் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய காரணங்கள் நீங்க ஆஸ் அன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா? ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங்குங்க. இந்த காலத்தில் வந்து a lot of people are missing out on that. பிகாஸ் நம்ம வளரும் போது, இப்போ நம்ம பசங்களே வச்சுக்கோங்களேன், என் பையன் வந்து இப்போ ஒரு க்ரௌடை பார்த்துச்சுன்னா பயப்படாது.
he will not get scared because he's grown up in a joint family. நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. இப்ப வரவங்கள வந்து என் பையன் வந்து வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். இப்போ when I see other children who are not from a joint family, they won't talk. ஒரு மாதிரி they'd be aware and அந்த ஒரு இது இருக்காது. So that is a very good thing ன்னு நான் நினைக்கிறேன் when it comes to joint family. And another thing is celebration. Right. See, any joint family la ups and downs இருக்கும், சண்டைகள் இருக்கும். But when it comes to a celebration, when we all come together, we just forget everything. And we have such a good time. And that's when you realize the value of another human being. நீங்க அந்த ரிலேஷனை விட்டுருங்க, சித்தப்பா சித்தி அந்த ரிலேஷன், the value of another human being, the kind of happiness they can bring into your life. அந்த ஒண்ணா இருக்கும்போது it's just another thing. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் தீபாவளியோ பொங்கலோ வந்து உங்க வீட்டுல உண்மையாலுமே ஒரு படம் ரிலீஸ் ஆன அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளி அப்படின்னு சொன்னா அதனுடைய ப்ரிப்ரேஷன் இல்ல வந்து எவ்ரிபடி கமிங் டுகெதர்ங்கிற அந்த ஸ்டார்ட் வந்து எப்பல இருந்து இருக்கும்? போத் பொங்கல் அண்ட் தீபாவளி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எல்லா பொங்கலுக்குமே நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் தஞ்சாவூருக்கு போவோம். அது அங்கே சூரக்கோட்டைன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஸோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாருக்குமே அந்த ஹோல் வில்லேஜே வந்து எங்கள் பண்ணையில் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஹாப்பி ஒகேஷன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாரும் ஒன்றா வேஷ்டி சட்டை எல்லாம் நல்ல பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பொங்கல். அது காலையில் 5 மணிக்கு எழுந்து பொங்கல் வச்சுட்டு ஊருக்கு எல்லாம் ஒன்றா கிளம்பி போகிறது, லைக் கான்வாய் மாதிரி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் ஊருக்கு போகிறது. இட்ஸ் அ வெரி, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல, பீயிங் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் சென்னை. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் திவாலி எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்து ஆஸ் அ ஃபேமிலி எல்லாரும் தலையில் எண்ணெய் சீக்கா வச்சுட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு பட்டாசு வெடிச்சுட்டு ஒரு பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ எடுப்போம். எடுத்துட்டு வந்துட்டு எல்லாரும் அந்த பெரிய டேபிளில் உட்காந்து ஒரு பிக் நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டைம். சாப்பிட்டோம் எல்லாரும் வந்து திருப்பி தூங்கிடுவோம், அவ்வளோ சாப்பிடுவோம். ஸோ த ஹாப்பியஸ்ட் டைம்ஸ் அதெல்லாம். இட்ஸ் அ ஹியூஜ் செலிப்ரேஷன். தட் இஸ் வாட் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்போ நீங்க இஃப் யூர் இன் அ நியூக்ளியர் ஃபேமிலி 4 பேர் வச்சு என்ன பட்டாசு வெடிப்போம், சாப்பிடுவோம், அவ்வளோதான், டிவி ப்ரோக்ராம் பார்ப்போம். பட் இதுன்னு இருக்கும்போது எல்லாரும் ஒன்னா வந்து அந்த போட்டோ, அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே வேற மாதிரி இருக்கும். பிரபு அங்கிள், ராம் அங்கிள்லாம் எல்லாருக்கும் இது கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க எல்லாருக்கும், டு த கிராண்ட் சில்ட்ரன். சச் அ ஹாப்பி occasion. ரொம்ப நல்லா இருக்கும். So tell us about Project Shakti. What's so special about it? Project Shakti again giving back to the society பத்தி தான். ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, விமனுக்கு வந்து சானிட்டரி நாப்கின்ஸை கொடுத்து they can go door to door and sell the sanitary napkins and they can make money off of it. Right. So there are a lot of women, காலையில் ஹஸ்பண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா சும்மா வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கைக்கு ஒரு செலவு இருக்கணும் இல்லையா? அகெயின் கம்மிங் பேக் டு தெம் பீங் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இது ஆரம்பித்ததே. யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது, டு பி டிபெண்ட் ஆன் எனிபடி ஃபார் எனி திங். நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு தான் லாட் ஆஃப் விமன் ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் டு பை த சானிட்டரி நாப்கின்ஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹவுஸ் வைஃப்ஸ். இப்போ பார்லரில் வேலை செய்கிற விமன், தே கோ டு டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் டு டூ இந்த ஒர்க் எல்லாம். ஸோ அவங்க எல்லாமே கூட வாங்கி இதை எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், தேர் டூயிங் இட் அஸ் பார்ட் டைம். ஸோ தே டோன்ட் see it like அந்த காலத்தில் வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் பண்ணுறோம், இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் டைம் கிக் ஃபார் அஸ் அப்படிங்கிறாங்க. தேர் ஆல் வெரி ஹாப்பி டு டூ இட் அண்ட் டு டூ சம்திங் குட். இல்லை, உங்களுக்கு காசும் வருது and you're actually selling something with a good quality. So அதனால it is where a woman is financially independent and and she has her voice. So what next for Abirami? There are a lot of things. Fashion designing பொறுத்த வரைக்கும் I am getting a lot of offers to do styling and photo shoots நிறைய பண்றாங்க. ஸோ எனக்கு அதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது, நீங்கள் வந்து ஸ்டைலிங் பண்ணுங்க அப்படின்னு, mostly for men. So I am taking up a couple of projects. And business aspect பொறுத்த வரைக்கும் I want to be a boss of my own and do something by myself. So I am looking at a couple of projects where womenக்காக ஏதாவது
பண்ணணும், அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக ஏதாவது பண்ணணுன்றதுக்காக ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இட் இஸ் ஆல் இன் த பைப்லைன். ஸோ வில் டூ சம்திங் அண்ட் வில் பி பேக் வித் அ பேங்க் சூன். ரைட். ஸோ அப்போ அடுத்தடுத்த மூவிஸ்லயும் உங்களுடைய ஸ்டைலிங் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? I think so. Yes, I am talking. So yes, irkalam. Right. That's really nice. I think the entire conversation, there are a lot of points wherein I'll sit and admire, and a lot of things that you spoke. You spoke about depression, you spoke about your ups and everything. So ஒரு கான்வர்சேஷன், ஒரு கெஸ்ட் இன்டர்வியூ பண்ணோன்னா, as I said before, நிறைய இடங்களில் அவங்களுடைய சக்ஸஸ்க்கான காரணங்களோ இல்லை இப்படியெல்லாம் பண்ணால் ஐ திங்க் நான் வந்து வின் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இவ்வளோ தூரம் நான் விழுந்திருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு, ஆனால் அதை கடந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை நான் ரொம்பவே அட்மையர் பண்ணுறேன். And I had a great time talking to you. I loved hosting you as well. Thank you so much. Thank you, ma. Thank you so much. Thank you for having me. Thank you. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.